அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வெண்ணிலா. நான் பாரத மக்கள் சமூக சேவை மையம்ன்ற ஒரு அமைப்பு வச்சுருக்கேன். BMSSM அனிமல் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பும் வச்சுருக்கோம். நம்ம கொஞ்ச நாளாகவே எதுக்காக போராடிட்டு இருக்கோம்னு எல்லாருக்குமே தெரியும். டெல்லியில் எல்லா டாக்ஸுமே பிடிக்கணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் வந்தது. டெல்லியில் இருக்க டாக்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி ஷெல்டரில் போடணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் வந்ததுனால எல்லாமே பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த டாக்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தது. டெல்லியில் இருக்கிற எல்லா சகோதரிகளும் போராடினாங்க. அங்கே போராடினதுனால நம்ம இங்கே இருக்கிற நம்மளும் குரல் கொடுக்கணும், அமைதியாக இருக்கக்கூடாது. ஏன்னா டாக்ஸ்னால் எல்லா இடத்துல இருக்கிற உலகத்தில் இருக்க எங்கே இருந்தாலுமே நம்ம நேசிக்கணுங்க. மனிதர்களை எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நாய்களையும் தான் நேசிக்கணும். நாய்களையும் நாங்கள் பாகுபாடு பார்க்கறது கிடையாது. காஸ்ட்லி டாக்ஸ் வாங்கி ரோட்டில் விட்டுட்டு போனாலும் அதுக்கு பாதுகாவலராக நாங்கள் தான் இருக்கிறோம். அதை எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கு என்ன தேவையோ மெடிசன்ஸ் தேவையோ எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். டாக்ஸுக்கு அவங்க சுதந்திரமாக சாப்பிடணும், சுதந்திரமாக இந்த தெருவில் ஓடி ஆடி விளையாடணும், அதுங்க இருந்த இடத்துலையே அதுங்க இருக்கணும் அப்படின்னு அவங்க உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுத்தது ஒரு தவறு அப்படின்னு ஒரு சில பேர், எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சில பேர் வன்மத்தை கமெண்ட்ஸ் வாயிலாக வன்மத்தை கக்கியிருக்கீங்க. எவ்வளோ ஒரு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கீங்க. அவங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரும் 3 வேளை சாப்பிட்றீங்க, அதுங்க ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்கிறது இல்லை. 2 நாளுக்கு ஒரு வாட்டி 3 நாளுக்கு ஒரு வாட்டி தான் சாப்பாடு கிடைக்குது. கொஞ்சம் சாதம் மீந்தாலும் வெளியில் வைப்பாங்க. இப்போ அது கூட கிடையாது. எல்லாருமே கிச்சனில் இருக்கிற டஸ்ட்பினில் போட்டு பேக் பண்ணி குப்பை வண்டியில் போட்டு அமுச்சிடுறோம். உணவே கிடைக்கிறது கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபீடர்ஸ் அவங்களால முடிஞ்சது அவங்க தெருவுக்கு அடுத்த தெருவில் அந்த மாதிரி அவங்க சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க. அதுவுமே இப்போ தெருவில் சாப்பாடு வைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா அது அவங்களுக்குன்னு ஒரு இடத்த ஒரு ஃபீடிங் ஸ்பாட் கொடுப்பாங்க, அந்த ஸ்பாட்டில் தான் போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டர் நடைமுறைப்படுத்துறதுக்கே இன்னும் நாட்கள் ஆகும். ஏன்னா மாநகராட்சிக்கு போயிட்டு ஆர்டர் வரணும், ஆர்டர் மாநகராட்சிக்கு போகணும், மாநகராட்சியிலேருந்து அந்தந்த வார்டுக்கு அந்தந்த கவுன்சிலருக்கோ வார்டுக்கோ கார்பரேஷனுக்கோ அமுச்சு அவங்க அதுக்கான ஆலோசனை பண்ணி எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனாலும் அப்படி முடிவு பண்ணாலும் அது சாத்தியமாகாது. ஏன்னா டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தெருவில் இருக்கிறவங்க இன்னொரு தெருவுக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சண்டைகள் வரும். இந்த ஏரியா விட்டு அந்த ஏரியாவுக்கு போக மாட்டாங்க. இது என்னோடய ஏரியான்னு அவங்களுக்குள்ளேயே பிரித்து வச்சுப்பாங்க. எல்லா டாக்ஸுமே ஒரு இடத்துல சாப்பிடும் அப்படின்றது சாத்தியமே கிடையாது. எல்லாரும் ஒரே இடத்துல சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்க மனுஷங்க கிடையாது. 6 அறிவு உள்ள நம்மளே சரியான ஒரு திட்டங்கள் போட்டால் அந்த திட்டத்தின்படி நம்மளே நடக்கிறது இல்லை. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போனால் நம்ம ஹெல்மெட் போட்டால் போகிறோம், ஹெல்மெட் போடுறது இல்லை, ஃபைன் கட்டுறோம்ல. 6 அறிவு உள்ள நம்மளே அப்படி பண்ணும்போது 5 அறிவு உள்ள குழந்தைங்க இதன் தாப்பா அவனுக்கு சாப்பாடு போடுற இடம், நீ அங்கே போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னா எல்லாரும் போய் சாப்பிட்டுப்பாங்களா? அந்த இடத்துக்கு போய் சாப்பிட முடியாதுல்ல. அதே மாதிரி சாதம் மீறுதுங்க, மிச்சம் மீதி சாப்பிட்றாங்க, பிரியாணியோ சிக்கனோ சாப்பிட்றாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியில் வைக்கக்கூடாதா? அவங்க எங்கே ஃபீடிங் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த பாயிண்டில் போய் தான் அவங்க வைக்க முடியுமா? இது என்னங்க நியாயம் இது? அதாவது நான் ஜட்ஜிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஆர்டரை நீங்கள் பாஸ் பண்ண ஜட்ஜிக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன். உங்களுக்கு பசினா என்னன்னு தெரியுமா? அந்த பசினா உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு பசினா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, கஷ்டங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் இந்த கோர்ட் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி அனிமல்ஸோட இடத்துலேருந்து யோசித்து தான் இந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி அக்ரெசிவாக இருக்கிற டாக்ஸ் எல்லாருமே நாங்கள் பிடிப்போம் அப்படின்னா பாதி பேருக்கு டாக்ஸே பிடிக்கிறது இல்லையேங்க. அவங்களோட குணமே பார்த்திங்கன்னா குலைக்கிறது தான். அதாவது பைக்கில் ஸ்பீடாக போனால் குலைப்பாங்க, கொஞ்சம் சத்தமாக யாராவது பேசினா குலைப்பாங்க. அப்படி இருக்கிற அவங்க குணமே குலைக்கிறது தாங்க. அப்போ எல்லா டாகுமே அக்ரெசிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு போய் போட்டுருவீங்களா? என்னோட கேள்வி அதுதான். ஏன்னா அதோடைய இயல்பான குணமே பைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போனாலும் அது கத்தும். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ டாகு பிடிக்காது எல்லாருமே இது பெரிய ஒரு ப்ளஸ். அவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா உடனே கம்ப்ளைண்ட் போடுவாங்க. அது குலைக்கவும் குலைக்காது, கத்தவும் கத்தாது, உடனே இது கத்துது, இது குலைக்குது. அதை துன்புறுத்தியாவது அதோடைய தவறை சுற்றி காமிச்சிடும். அது குலைக்குது பாருங்கள் அப்படின்னு கல்லை தூக்கி போடுவாங்க, அது கத்தும். உடனே இது அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டாகும் அக்ரெசிவ் டாகுன்னு அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? இந்த போராட்டங்கள் தொடர்ந்தால் மட்டும்தான் இதுக்கு நீதி கிடைக்குங்க. இல்லைனா இவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறதுக்கு இந்த அனிமல்ஸை ஒரு பகடக்காயாக பயன்படுத்துது நம்மளுடைய அரசாங்கம். சரிங்களா? எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது, தயவு செஞ்சு விழிப்புணர்வோட
விழிப்புணர்வோடு இருந்து பேசுங்க பொதுமக்களும். ஏன்னா இது வந்து அனிமல்ஸுக்காக மட்டும் கிடையாது, நம்மளுக்காகவும் தான். நமக்கு ஓட்டு உரிமை இல்லைன்னா நமக்கும் இந்த நிலைமை தான் வரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. அது என்ன வேணாலும் பண்ணலாம், பிடிக்கலாம், கொள்ளலாம், ஒரே நாளில் சட்டத்தை நிறைவேற்றலாம், என்ன வேணாலும் செய்யலாம். டெய்லி ஆக்சிடெண்ட் நடக்குது, ஒரு நிமிஷத்துக்கு அத்தனை ஆக்சிடெண்ட் நடக்குது. ஆக்சிடெண்ட் பண்ண ஒருத்தன் ஒரு உயிர் போயிடுச்சு போவோம், கார் ஏறி உடனே ஒன்று தூக்கு தண்டனை போடுறேன் அப்படின்னா உடனே போட்டுறாங்க. ஏங்க அனிமல்ஸ் எத்தனை பேர் ரேப் பண்ணுறான், அனிமல்ஸ் மேலே எத்தனை பேர் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு போகிறான். என் வீட்டில் ஒரு 45 days பப்பி இருக்குது, ஒரு 2 years டாக் இருக்குது. இது எல்லாமே ஆக்சிடெண்ட் பண்ணி போட்டுட்டு போனது தான், மனுஷன் செஞ்ச தவறுனால தான். அதனால நடக்க முடியாமல், அது எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது. அதுவும் உயிர் தானே. கேவலமாக கமெண்ட் பண்ணுற எல்லாரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்லேயும் லேடிஸ் இருக்காங்க, உங்கள் வீட்லேயும் அக்கா தங்கச்சி இருக்காங்க, உங்கள் வீட்லேயும் குழந்தைகள் இருக்காங்க. நீங்கள் எங்களை பேசலை, அவங்கள தான் பேசுகிறீங்க. ஏன்னா நீங்கள் எதோ வார்த்தையை வந்து வன்மமாக கேவலமாக பேசுகிறீங்களோ அது வழியாக தான் நீங்களும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. நம்ம சட்டங்கள் வந்து சரியாக இருந்துச்சுன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு பெண்களை பார்த்து, என்னை மட்டும் இல்லை, எத்தனை சகோதரிகள் வந்து குரல் கொடுத்தாங்களோ அத்தனை பேருமே கேவலமாக பேசியிருக்கீங்க. இதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, அதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, அவளே இவளே, என்ன வார்த்தைகள் உங்களால் பேச முடியுமோ அவ்வளோ வார்த்தைகளும் பேசியிருக்கீங்க. ஏங்க நம்ம நாட்டு சட்டம் கடுமையாக இருந்துச்சுன்னா இப்படி வந்து சோஷியல் மீடியாவில் தைரியமாக பேசுவானா? சட்டங்கள் கடுமையாக இல்லாததுனால தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது. ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ இழிவாக வேணாலும் பேசிடலாம் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கீங்க. பெண்கள் மட்டும் பேசலை, வயசானவங்களும் பேசியிருக்கீங்க, பெண்களும் பேசியிருக்கீங்க, பெண்களுக்கு எதிராகவே பேசியிருக்கீங்க. நாங்கள் என்னங்க அவ்வளோ பெரிய தவறாக பண்ணிட்டோம்? இந்த வாயில்லா ஜீவனுக்கு ஒரு பிடி சாப்பாடு ஏதோ 3 நாளுக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்குது, 2 நாளுக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்குது. அதுங்களுடைய அந்த வாழ்வாதாரத்துக்காக தான் நாங்கள் போராடுறோம். அதுங்க என்ன கேட்குதுங்க? நம்மள மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கை, காரு, பங்களா இதெல்லாமா அது கேட்குது? மழை பெஞ்சாலும் ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை, வெயில் அடித்தாலும் தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. எவ்வளோ கஷ்டங்கள். ஒரு நாளும் எத்தனை உயிர்கள் இறந்து போகுது தெரியுமா? எத்தனை பூனை, எத்தனை நாய், எவ்வளோ ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகுது தெரியுமா? அதெல்லாம் தெரியல. ஒரே ஒரு விஷயம் தாங்க, அழிவு காலம் நெருங்கிடுச்சு, அழிய போகுது, அவ்வளோதான். அதுக்கான இது எல்லாமே இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று கேட்டுக்கிறேன், எல்லா உயிர்களும் உயிர்கள் தாங்க, எல்லாத்தையும் வந்து உயிர்களாக மதிங்க. நாயினால அதுக்கு வந்து நாய் தானே, நாய்க்கு உயிர் இருக்குதுல்ல, நாய் தானே, நாய்க்கு ஏன் போராடுற? நீ நாய்க்கு போராடாத. எதுக்காக நாய்க்கு போராடுற? அப்போ யாருக்காக எதுக்காக போராடணும் சொல்லுங்கள்? ஏன் நீங்கள்லாம் போராடுங்க. அவன் குடிச்சிட்டு செத்து போகிறான், குடி இருக்குது, கஞ்சா இருக்குது, அவ்வளோ தலைவிரிச்சு ஆடிட்டுருக்கு. ஸ்கூல் பசங்கள்லாம் கெட்டு போகிறாங்க, காலேஜ் பசங்கள்லாம் கெட்டு போகிறாங்க. மதுனால எத்தனையோ குடும்பம் நடுத்தருக்கு வந்திருக்கு. ஒரு நாளும் அத்தனை உயிர்கள் வந்து மது குடிச்சு இறந்துட்டு போகுது. மதுக்கு எதிராக போராடுங்க. ஏன் நானும் வரேன், எல்லோரும் சேர்ந்து போராடுவோம். அரசாங்கம் என்ன சொல்லுச்சு? மது தான் நாங்கள் வந்து முதல்ல வந்து தடை செய்வோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னாங்க. மது தடை செஞ்சுட்டாங்களா? தடை செய்யலை. அவங்களெல்லாம் போயிட்டு அரசாங்க அதிகாரிகளையும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களையும் பார்த்து உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லாமல் கமெண்ட் எவ்வளோ கேவலமாக வன்மமாக பேச முடியுமோ அவ்வளோ கமெண்ட் வன்மமாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? நான் கேட்குறேன். மனசாட்சின்றது உங்களுக்கெல்லாம் இல்லவே இல்லை. இந்த மாதிரி ஒரு நாங்களாம் வந்து தைரியமான பெண்கள், சரிங்களா? நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடுவோம். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. பொதுமக்களும் வந்து எங்களுக்காக போராடி இருக்காங்க, அந்த குழந்தைங்களுக்காக வந்து நின்றுருக்காங்க, நாங்கள் கூப்பிட்ட ஒரு குரலுக்காக வந்திருக்காங்க. இவ்வளோ கேவலமாக பேசுனீங்கன்னா ஒரு லேடிஸும் எப்படிங்க வருவாங்க? மற்ற விஷயத்துக்கு குரல் கொடுக்கறது கூட எப்படி வருவாங்க? இவ்வளோ மட்டமாக பேசுகிறீங்க. உங்களால் மட்டும்தாங்க இவ்வளோ கேவலமாக பேச முடியும். ஒன்று பேசிகிட்டே